கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சபையார் உங்களுக்கு மீண்டுமாக வாழ்த்து சொல்லி, மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். குடும்பமாக கூடி நாம் தேவனை மறுபடியும் ஆராய்ச்சி வந்திருக்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனை விசேஷம் என்னவென்றால், அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தந்தையார் தினத்தை நாம் அனுசரிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களும் இந்த நாளிலே அவர்களுடைய தகப்பன்மார்களையும் தந்தைமார்களையும் நினைவு கூறுகிற ஒரு நாளாக அனுசரிக்கிறார்கள். இந்த நாளில் கூட நாம் திருச்சபையின் மக்களாக குடும்பமாக நம்முடைய மத்தியில் இருக்கிறதான நம்முடைய தகப்பன்மார்களுக்கு நாம் அவர்கள் நன்றி செலுத்தவும், ஆண்டவருக்கு அவர்களுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் இந்த நாளில் கூட இந்த ஆராதனையை நாம் அனுசரிக்கிறவர்களாக வந்திருக்கிறோம். I want to bring greetings in the name of our Lord and Savior Jesus Christ to every one of you. Today we are celebrating our Father's Day. We want to thank our Lord for our wonderful fathers. They have contributed and sacrificed a lot for us, and we want to thank them for their wonderful love, their sacrifice. Let us together remember our fathers who are with us and who are not with us, and we want to give thanks in a special way. இந்த ஆராதனையை நாம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். வாருங்கள், கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமாக. தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையும் மகத்துவம் அடைந்த தேவாதி தேவமே, ராஜாதி ராஜாவை, எங்களுடைய பரம தகப்பனே, பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக ஜீவனும் பலனும் கொடுத்து வருகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு ஜீவன் கொடுத்து வருகிற தேவனாய் இருக்கிறீர். அருணும் கோட்டையுமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய கிருபையின் வல்லமையுள்ள கரத்திலே நீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் பாதுகாத்து வருகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்பா, நீர் எங்களுடைய பரம தகப்பனாக இருக்கிறது போல நீர் இந்த உலகத்திலே அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான எல்லா தகப்பன்மார்களுக்காக, ஆண்டவரே, தந்தைமார்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும் ஸ்தோத்தரிக்கவும் இந்த நாளிலே வந்திருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். வருங்கள் தேவஜனமே, நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக சங்கீதம் 128 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. சங்கீதம் 128. Dear people of God, let us turn to Psalm 128, 128. We want to read responsively. As the person reads, you may respond to it. வாசிக்கும் பொழுது நீங்கள் மறுமொழி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இன்று கெடுக்கப்பட்ட மாறி மாறி வாசித்தல் சங்கீதம் 128 அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். யாவரும் சேர்ந்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேல்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமீன். Hallelujah, praise the Lord. தேவஜனமே, நாம் திரும்ப இந்த வாரம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் சந்நிதியில்
தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மறுபடியாக குடும்பமாக நாம் வீட்டில் தேவனை ஆராதிக்கிறோம். வாருங்கள், நாம் துதித்து இன்றைக்கு தந்தையார் தின கொண்டாடுகிறோம். நாம் துதித்து பணிந்திருவேன் உம் நாமத்தே பரலோக ராஜா நீரே பரிசுத்த தெய்வமே என்று சந்தோஷமாக பாடுவோம் இந்த பாடலை. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே பரலோக ராஜா நீரே பரிசுத்த தெய்வமே. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே பரலோக ராஜா நீரே பரிசுத்த தெய்வமே. மாட்சிமை நிறைந்தவரே மகிமை உமக்கு தானே. அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே பரலோக ராஜா நீரே பரிசுத்த தெய்வமே. சகல அதிகாரம் உடையவரே சர்வலோகத்தின் அதிபதியே. சகல அதிகாரம் உடையவரே சர்வலோகத்தின் அதிபதியே. மாட்சிமை நிறைந்தவரே மகிமை உமக்கு தானே. அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே பரலோக ராஜா நீரே பரிசுத்த தெய்வமே. நீதியின் தேவன் நீரையா நித்திய தேவனும் நீரையா. நீதியின் தேவன் நீரையா நித்திய தேவனும் நீரையா. மாட்சிமை நிறைந்தவரே ஆம் ராஜா நீர் மாட்சிமை நிறைந்த தேவன் ராஜா. அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே பரலோக ராஜா நீரே பரிசுத்த தெய்வமே. வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி. வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி. மாட்சிமை நிறைந்தவரே மகிமை உமக்கு தானே. அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜா பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே. ராஜா நீர் மாட்சிமை நிறைந்த தேவன் ராஜா நீர் மகிமை நிறைந்த தேவன் ராஜா. உம்முடைய நாமத்தை புகழ்ந்து பாடுகிறோம் ராஜா. ஓ ராஜா எங்க வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் நீ செய்திருக்கிறே ராஜா. அதை எண்ணி எண்ணி இந்த காலை வேளையிலே ராஜா உம்முடைய நாமத்தை நாம பாட வந்திருக்கிறோம் இயேசுவே. O Lord, we are here this morning, Father, to praise and exalt your name, of Father. நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணனே. ஆம் ராஜா
நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்ன என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்ன என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, துதி உமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனமாலம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர், என் மனமாலம் என்ன நீரறிவீர். ராம் ராஜா, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர், ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர், ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர், துதி உமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே. வாருங்கள் தேவஜனமே, நம் நாவுகளை துறந்து தேவனை ஆராதிப்போமா. ஓ ஷிகரபரா கரியாந்தா கரியாரபாய், துதி உமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே. ஓ ஷிகரபரியாந்தா கரியாரபாய், ஓ எல்லா துதி எல்லா கனம் உமக்கே ராஜா. உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ராஜா. ஓ எத்தனை நன்மைகள் நீ செய்தீர் ராஜா. துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆம் ராஜா,
உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே. எல்லா துதி, எல்லா புகழ், எல்லா கனம் உமக்கே ராஜா. எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ராஜா எண்ணி பார்க்கும்போது ராஜா, oh Lord, as we look back, oh Father, oh ராஜா, உம்முடைய நன்மைகள் ராஜா, எத்தனை நன்மைகள் இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். அதை எண்ணி எண்ணி பார்க்கும்போது எத்தனை நன்மைகள் ராஜா. Oh Lord, we can only say thank you, Father. உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லி ராஜா உம்முடைய நாமத்தை உயர்த்தி ராஜா இந்த காலை வேளையிலே கடந்து செல்வோம் ராஜா. ஓ தேவனே, எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. Be with us, oh Father. We pray for all our families, oh Father, in the church. Continue to lead and guide us, oh Father, during this MCO, oh Father. Be with us, oh Father. Oh Lord, take control, oh Father, of this service, oh Lord. இந்த ஆராதனை ராஜா நீர் ஏற்றுக்கொள்ளும் ராஜா, நீர் அங்கீகரியும் ராஜா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, துதிகள் மத்தியிலே நம்மோடு வாசமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் வேலையில் கூட நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பாராக. நாம் இருதயங்களை ஒன்றிணைத்து நம்முடைய ஆத்துமாக்களை ஒன்றிணைத்து வாருங்கள், நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து வருவோமாக. Let us look to God in prayer. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் துதியிலே நீர் வாசமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். அப்பா, நீ நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. நீர் வல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. நீர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்களை அழைத்த தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை ஆவியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு சுவாமி சொன்னது போல, பிள்ளை அப்பத்தை கேட்கும்போது எந்த தகப்பனும் கல்லை கொடுப்பதில்லை, மீனை கேட்கும்போது ஆண்டவரே தேலை கொடுப்பதில்லை. அபதமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க கொடுக்கிற தெய்வமாக தகப்பனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளைகளாகி நாங்கள் இடத்துலேப்பா நாங்கள் கேட்க வரும்பொழுது எங்கள் உள்ளந்திரங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவர், வேலையில் கூடப்பா எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து வருகிறோம், எங்கள் மீறுதல்களை அறிக்கை செய்கிறோம். கர்த்தருடைய கிருபை இறக்கத்திலே அப்பா எங்களை மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் நினைவுகளிலே, சிந்தனைகளிலே, மாம்சத்தின் ஒவ்வொரு அசைவிலே காணப்படுகிற எங்களுடைய எல்லா மீறுதலை மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுக்காய் சிலுவிலே சிந்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்துக்குள் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாய் வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நாளில் கூடப்பா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறீர், எங்களுடைய குறைகளை விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த நாளில் கூட விசேஷமாக அப்பா சரீரத்திலே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் கூடப்பா அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் அவர்கள் சரீரத்தில் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை ஆண்டவரே, நம்முடைய சுகம் எப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சரீரத்தின் சோர்வுகள் நீங்குவதாக, சரீரத்திற்கிற வேதனை வழிகள் நீங்குவதாக, சரீரத்தில் ஒவ்வொரு இரத்த நாடி ஓட்டங்கள் சீரடையும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, இருதயத்தின் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறேன். பிள்ளைகளை குறித்தான பாரத்தோடு வருத்தத்தோடு பலவிதமான தேவைகளோடு இருக்கிற இந்த நேரத்தில் கூட அவருடைய உள்ளங்களை ஆண்டவரை நீர் ஆற்றி தேற்ற முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயங்களாம் செய்கிற ஆண்டவர் இப்பொழுது கூட ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அதிசயமான அற்புதமான காரியங்கள் நடப்பதாக. பண தேவைகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஐயா அற்புதமாக இந்த நாட்களிலே நடத்துவராக சுவாமி. வேலை இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரே, பண பற்றாக்குறை சூழ்நிலையிலும் கர்த்தர் ஐயா நீர் மெய்ப்பராக எங்களுக்கு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுடைய குறைவான பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்கிற தகப்பனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவதமாக என்னுடைய பிள்ளைகளை குறைகளை கர்த்தர் ஐயா நீர் நிறைவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் நாட்களிலே வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஐயா அவர்களை ஆண்டவரே நல்ல வேலையில் ஏற்ற வேலையிலே கர்த்தர் அவர்களை அமர்த்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நாளிலும் இது வரக்கூடிய நாட்களிலே அப்பா எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இன்றும் ஆண்டவரே இந்த வருகின்ற நாட்களிலே பள்ளிக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த வல்லமையிலும் இரத்த கோட்டைக்குள்ளுமாய் நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்
ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸில் எந்த விதத்திலும் ஐயா பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களை பாதிப்புக்குள் ஆகாதபடிக்கு நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் தொடர்ந்து அப்பா மேற்படிப்புக்கும் ஆண்டவரே மற்றும் ஐயா வேலை காரியங்கள் குறித்து அவர்கள் சிந்திக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அவர்களுக்கு வாசல் வழிகளை திறக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஐயா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாய் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அவர்கள் தொடர்ந்து சுகபத்திரமா நீர் காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. சொல்லப்படுகிறதான இந்த வைரஸ் அப்பா இந்த பெரியவர்கள் வாழ்க்கையிலும் அது வண்டாதபடிக்கு கர்த்தர் அவர்களை நீர் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இமட்டுமாய் ஆண்டவரே ஒவ்வொரு உம்முடைய தேவ பிள்ளைகளையும் சபை மக்களையும் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் சுகத்தோடு நீ நடத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மையாவை எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பாதுகாத்து கொள்கிற தேவனமாக இருக்கிறீர், அரணும் கோட்டையுமான தேவனமாக இருக்கிறபடியால் துதிக்கிறோம். மட்டும் நடத்தின தேவன், பாதுகாத்து கொண்ட தேவன் இனி நடத்துவீர், இனி காத்துக்கொள்வீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே சபையின் எதிர்கால ஊழியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய திருப்பத்துக்குள் புதிய ஒரு சூழ்நிலைக்குள் ஐயா ஆண்டவரே சபையும் ஆராதனைகளும் ஆண்டவரே ஊழியங்களும் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே அப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஏற்ற ஆலோசனை எங்களுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற காரியங்களை சரியானபடி அப்பா நாங்கள் செய்ய முடியாக ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த நாள் கூட ஆண்டவரே மலேசிய தேசத்தில் இருக்கிறதான எல்லா சபை தலைவர்கள் ஆண்டவரே பிஷப்மார்கள் கர்த்தாவே எல்லா கவுன்சிலர்ஸ் இவர்களெல்லாம் கூடி இந்த நாட்களிலே ஐயா அவர்கள் ஆலோசித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கர்த்தர் அவர்கள் மூலமாய் கர்த்தர் ஏற்ற முடிய சித்தத்தை வெளிப்படுத்தவும் வழிநடத்த காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எதை செய்தாலும் எதை எப்படி செய்தாலும் ஆண்டவர் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே உயர்த்தப்பட வேண்டும் ஐயா. உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வருகிறோம். அப்படி நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை எங்களை நடத்துவீர், எங்களை போஷிக்கிறீர், எங்களை ஆண்டவரே உம்முடைய பரம அனாதி தீர்மானத்துக்குள் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை நாங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று நம்முள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த தந்தையார் தினத்திலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பாகம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை நாம் வாசிக்க கேட்போமாக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. As for today's Father's Day's meditation, let us turn to Genesis chapter 17 verses 1-8. Genesis chapter 17 verses 1-8. இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத வாசிப்பு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 1-8 வரை. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிராகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன் இடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின் வரும்
உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Today's scripture reading is taken from the book of Genesis, chapter 17, verses 1 to 8. When Abram was 99 years old, the Lord appeared to Abram and said, I am Almighty God. Walk before me and be blameless, and I will make my covenant between me and you, and will multiply you exceedingly. Then Abram fell on his face, and God talked to him, saying, As for me, behold, my covenant is with you, and you shall be a father of many nations. No longer shall your name be called Abram, but your name shall be called Abraham, for I have made you a father of many nations. I will make you exceedingly fruitful, and I will make nations of you, and kings shall come to you. And I will establish my covenant between me and you and your descendants after you in their generations, for an everlasting covenant, to be God to you and your descendants after you. Also I give to you and your descendants after you the land in which you are stranger. All the land of Canaan is an everlasting possession, and I will be their God. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து நாம் ஒரு தகப்பனை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு சாதாரண தகப்பனாக இருந்து எப்படி ஒரு மனிதன் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அவன் மாறினான், அந்த ஆவிக்குரிய தகப்பன் என்ற ஸ்தானத்திலே ஆண்டவர் அவனை எவ்விதமாக ஆசீர்வதித்தார் என்ற பகுதியை நாம் இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் தொடங்கி நாம் சிந்திக்க போகிறோம். We are going to think about the greatest father in the Bible and how God intervened in his life. And before he was an ordinary man, ordinary father, but at one point of time he became the greatest father of the spiritual father. அன்பானவர்களே, இந்த பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க நாம் ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, பிதாவே, உம்முடைய வார்த்தை இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், சத்திய ஆவியானவர், நீர் எங்களை நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான பிரயாணங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவரை அறியாத நாள் வரையிலும் அவனுடைய வாழ்க்கை பிரயாணம். இரண்டாவதாக, ஆண்டவரை அறிந்த பிறகு அவனுடைய ஆவிக்குரிய பிரயாணம். Each man has two journeys in his life. One is a journey before he come to know the Lord, and secondly, the second journey or the spiritual journey after he came to know the Lord. அவதமாக இந்த நாளிலே ஆபிரகாம் என்ற மனுஷனுடைய முதல் வாழ்க்கை பிரயாணம் நாம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27 32 வரைக்கும் நாம் இங்கே வாசிக்கலாம். 75 வருஷம் பிறந்தது முதல் 75 வருடம் அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நடைமுறை வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். இது அவனுடைய முதல் பிரயாணமாக காணப்பட்டது. அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் அது எதுவும் குறிக்கப்படாத, எதுவும் ஒரு விசேஷமாக இல்லாத ஒரு பிரயாணமாக இருந்தது. அது எந்த விதத்திலும் ஒரு பிரயோஜனம் இல்லாத அல்லது ஆற்றல் இல்லாத, பலன் இல்லாத ஒரு பிரயாணமாக இருந்தது. அதே வேளையில் எந்த விதமான கனிகளும் இல்லாத ஒரு பிரயாணமாக இருந்தது. The first journey of the man Abraham, we can see from Genesis chapter 11, where his journey was insignificant, ineffective and unproductive. For 75 years he was journeying with this kind of life. இவ்விதமாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக ஒரு காலகட்டத்திலே நாம் வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு கனி இல்லாத, ஒரு பலன் இல்லாத
ஒரு எந்த விதமான விசேஷமாக குறிக்கப்படாத ஒரு வாழ்க்கையாகவும் இன்றைக்கு காணப்படலாம். இன்றைக்கும் கூட அநேக விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆபிரகாம் ஒரு காலகட்டத்திலே, அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய பிரயாணம் அங்கே ஆரம்பமாகிறது. We can read about this Abraham's spiritual journey from Genesis 12 verses 1 to 9. It was a spiritual journey. அது ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையின் பிரயாணமாக இருந்தது. அன்பானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரை அவன் சந்தித்த நாளிலிருந்து அது தொடங்கின ஒரு வாழ்க்கையாக இருந்தது. This spiritual journey began the moment Abraham encountered with God in a personal relationship. ஒரு தனிப்பட்ட முறையிலே அவன் ஆண்டவரை சந்தித்ததிலிருந்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஆரம்பமாக காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களுக்கு, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை. இந்த காலத்தில் நம்ம எவ்வளோ வருஷம் எந்த வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனை வருஷம் நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Our aging is not a matter, but our journey is the matter. It must be focused today. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆக அந்த ஸ்தானத்திலே நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்தானத்தையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. This spiritual journey of Abram was appointed. It was a divine appointment by God himself. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை நியமித்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் அன்பானவர்களே, நீங்களும் நானும் தெரிந்து கொண்ட வாழ்க்கை கிடையாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்ததனால அது தெய்வீக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிரயாணத்தை கொடுத்து அவன் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் சுதந்திரிக்கவும், அவன் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவனால் உலக மக்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். அதே வேளையில் அன்பானவர்களே, இந்த விசேஷ ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஆண்டவருடைய அநாதி ரட்சிப்பின் திட்டத்தை ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஆண்டவர் அதை செய்து முடித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். This Abraham's personal spiritual journey, it was to possess many nations, possess many things in his life. And secondly, it was to be blessed. Abraham to be blessed, and also Abraham to be a blessing for the entire world. And thirdly, God wants to use Abraham's spirituality as a channel to fulfill his redemptive purpose through Jesus Christ. ஆக இவ்விதமான ஒரு தேவனுடைய நியமனத்தில் இந்த ஆபிரகாமுடைய அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பிரயாண வாழ்க்கையிலே கர்த்தர் ஆபிரகாம் வாழ்க்கையிலே எதை செய்தாரோ அதை தான் இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நாம் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும், நம்மளமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும், நம்மளமாக அநேக ரட்சிப்புக்குள் கடந்து வரும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அவர் செய்ய காத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். இவ்விதமாக அன்பானவர்களே, ஆண்டவருடைய இந்த மேன்மையான அழைப்பையும் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தையும் அவன் தொடங்கினதுனால ஆபிரகாம் அவன் உயர்த்தப்பட்ட தகப்பனாக மாறினான். அவன் எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு தகப்பனாக மாறினான். Because of his spiritual journey and his spiritual special calling, Abram was exalted as an exalted father. He was lifted up. அவன் உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பனாக இருந்தான். அப்படிப்பட்ட உயர்த்தப்பட்ட தகப்பன் அவனுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பையும் அவனுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த தகப்பன் என்ற ஸ்தானத்தையும் எவ்விதமாக அவன் பயன்படுத்தினான் என்று சொல்லி தொடர்ந்து பார்க்க போகிறோம். Secondly, the people of God, we are going to see how Abraham exercised his fatherhood as an exalted father, receiving his high calling and having his spiritual journey. And we're going to see the exalted father Abraham. And God addressed himself
நம்ம வாசித்த பகுதியிலே ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், தன்னை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். God said, I am God Almighty. 1வது வசனத்திலே 17:1 ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். I am God Almighty. In Hebrew word El Shaddai, சர்வ வல்லமையுள்ள தேவன், God of omnipotence, எல்லாத்தையும் செய்ய ஆற்றல் உள்ள தேவன், உன்னோடு கூட நான் பேசுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. And because Abram worshipped this omnipotent God, this God Almighty, and he believed in this God Almighty, he became the father of many nations. ஆக இப்படிப்பட்ட ஆண்டவரை அவன் விசுவாசித்ததனாலே அன்பானவர்களே, அவன் தேசங்களுக்கு அவன் தகப்பன் என்ற ஒரு ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. So to become the father of many nations, and also he was worthy of God's promises and covenant. அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க இருந்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் சொந்தக்காரனாக மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம மாறி மாறி வாசித்ததில் சங்கீதம் 128 அங்கே முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதுக்கு பின்னால் உள்ள வசனங்களாக நான் பார்க்கும் பொழுது அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எவ்விதமாக அந்த ஆசீர்வாதத்துக்கள் கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் குடும்பத்தின் தகப்பன்மார்களாக இருக்கிறவர்கள் ஆபிரகாமைப் போல அழைக்கப்பட்டவர்களும், ஆபிரகாமைப் போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வழிநடத்துகிற தகப்பன்மார்களாகவும், எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கு அவர்களே காரணக்கர்த்தாக்களாகவும் இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை இன்றைக்கு நாம் அறிய வேண்டும். If you read Psalm 1-8, it talks about the man of God who fears God, the manner of which he will be blessed. And today every head of the family, every father should be like Abraham, and they must exercise their fatherhood as Abraham in order to receive all the promises of God, in order to be blessed, and his family and his descendants to be blessed together. இன்றைக்கு தகப்பன் என்ற அந்த ஆவிக்குரிய தகப்பன்களாக நாம் இன்றைக்கு மாறும் பொழுது நம்மளமாக நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததிகளும் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இன்றைக்கு காணப்படுவோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். So Abram, because he believed and accepted this God Almighty, he had a fear of God in this God Almighty, he received 7-fold blessings. அவன் 7 வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றுக்கொண்டான். He received 7-fold promises of blessing. 7 ஆவிக்குரிய ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றவனாக, ஒரு உயர்த்தப்பட்ட தகப்பனாக காணப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். நாம் வாசித்த பகுதியிலே 4வது வசனத்திலே முதல் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். The first promise in verse 4, 4வது வசனம், நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். I will make you father of many nations. Father of many nations. உன்னுடைய இப்போ உனக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் உனக்கு பிள்ளைகள் வருவார்கள். உன்னுடைய குடும்பத்துக்கு நீ தகப்பனாக இருப்ப. அது மாத்திரமல்ல, இந்த உலகம் எங்கும் இருக்கிற ஜாதி ஜனங்களுக்கும் நீ தகப்பனாக இருக்க போகிறாய். திரளான ஜாதி ஜனங்களுக்கு தகப்பனாவாய். அன்பானவர்களே, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு சுவாமி இந்த ஆபிரகாமுடைய தகப்பனுக்கு என்ற ஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவுட் ஆஃப் ஸ்டோன்ஸ் காட் கேன் ரைஸ் அப் சில்ட்ரன் ஃபார் ஏப்ரம். ஒரு கல்லிலிருந்து கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உலகமெங்கும் உண்டு பண்ண முடியும். அவ்விதமாக பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன், ஒரு முன்மாதிரி, ஒரு ஸ்தானத்தை, உலகமெங்கும் இருக்கிற ஒரு ஸ்தானத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததாக நான் பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வரையும் நாம் அங்கே வாசிக்கும் பொழுது அன்பானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்திலே எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. All those who believes in Jesus Christ become the children of Abraham. ஆக ஆண்டவர் வாக்கு கொடுத்தது இந்த நாளிலே அது நிறைவேறி வருகிறது. இதுக்கு பிறக்க போகிற சந்ததிகளுக்கும் அது நிறைவேற போகிறது. ஆக உலகமெங்கும் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் தகப்பனாக இருக்கிறான். அல்லேலூயா. 2வது வாக்குத்தத்தம், the second promise in verse 5, you will be called Abraham. 5வது வசனத்திலே உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல்
உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். God changes his name from Abram to Abraham. அன்பானவர்களே, இந்த பேரில் பல விசேஷமான காரியங்கள் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பேரில் ஒரு சரித்திரமே இருக்கும், பேரில் ஒரு ஆசீர்வாதமே இருக்கும், பேரில் ஒரு வாக்குத்தத்தமும் இருக்கும். ஆக அர்த்தமுள்ள பேரை ஆண்டவர் கொடுக்கிறார். அங்கே பார்க்குறோம், ஆபிரகாம் அப்ரம்னு இருந்தது. அந்த எபிரேய வார்த்தையில் இந்த ரும் என்ற ஒரு அந்த கடைசி வரி மல்டிடியூட், திரளான என்ற ஒரு அர்த்தத்தை கொண்டு வரும். ஆக அந்த பெயர்லேயே இப்பொழுது ஆபிரகாம் என்ற தனி மனுஷன் இருக்கிறான், உன்னை ஆபிரகாமை மாற்ற போகிறேன், தனிமையாக இருக்கிற உன்னை திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக இருக்க போகிற என்று சொல்லி அவனுடைய பெயரிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக நீ உயர்த்தப்பட போகிறாய், நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக அந்த ஸ்தானத்துக்கு நீ உயரப் போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நீ எனக்கு முன்பதாக நீ குற்றமற்றவனாய் நடந்து கொண்டிரு, உத்தமனாய் எனக்கு முன்பாக நடந்து கொண்டிரு என்று சொல்லி கர்த்தர் ஒரு கட்டளையோடு இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். with a warning, with an instruction that he must be walked before the Lord blameless. Therefore he will become the father of many nations, and he will lead many nations. மூன்றாவதாக வாக்குத்தத்தம், the third promise in verse 6a, you will become fruitful. 6ஆம் வசனத்தில் முதல் பகுதியில் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணுவேன். You will become fruitful. Hallelujah. You will become abundant. I will enlarge your boundary, and you will be prosperous and wealth, and you become productive. இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கிற, ஆனால் உன்னை நான் பழுகி பருக பண்ணுவேன். நீ அநேக கனிகளை பார்க்க போகிற, ஆஸ்தியும் அந்தஸ்தையும் ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ளப் போகிற என்று சொல்லி ஆண்டவர் மூன்றாவது வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு வறுமையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் ஆபிரகாமை போல தெய்வ பயமுள்ள நாம் ஒரு மனுஷனாக வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் ஆரம்பிக்கிற பிள்ளைகளாக, மனிதனாக நாம் மாறும் பொழுது அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை கனியுள்ள மனிதனாக ஆண்டவர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நாலாவதாக the fourth promise, 6வது வசனத்தில் பிற்பகுதியில், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். Nations and kings will come from you. ஆபிரகாமே, உன்னுடைய குடும்பத்திலிருந்து தலைவர்கள் வரப்போகிறாங்க, உன்னுடைய குடும்பத்திலிருந்து ராஜாக்கள் வரப்போகிறாங்க. ஆண்டவர் இதை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு மத்தியில் 2 ஜாதிகள் பிரிந்தார்கள். ஒன்று யூத ஜாதிகள் பிரிந்தார்கள், இன்னொன்று அரப் ஜாதிகள் பிரிந்தார்கள். நீங்கள் இதை 25வது அதிகாரத்தில் அங்கே 12ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் இந்த அரப் சந்ததிகள் இஸ்மவேல் சந்ததிகள் பெறுகிறத பார்க்கிறோம் ஆகாரம் மூலமாக. ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு மகனாக பிறந்த ஈசாக்கு மூலமாக ஆண்டவர் பிறகு யாக்கோப்பு என்ற பிள்ளையின் மனிதன் மூலமாக 12 கோத்திரங்களை ஆண்டவர் யூத சாதியாக ஆண்டவர் பிரித்தெடுத்தார். ஆக உலகமெங்கும் ஆபிரகாமுடைய சந்ததிகளாக 2 குழுக்கு ஜாதிகள் பிரிந்தார்கள். யூத ஜாதி, இன்னொன்று அரப் தேசத்தின் ஜாதிகள். இவர்கள் மத்தியிலிருந்து ராஜாக்களும் தோன்றினார்கள், தலைவர்களும் தோன்றினார்கள். இதெல்லாம் நம்ம வேதத்திலே நாம் வாசிக்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே 3 முக்கியமான ஆபிரகாமுடைய சந்ததிகள் பெருகியிருக்கிறார்கள். ஒன்று யூத சந்ததிகள், ராஜாக்கள் அங்கே தோன்றியிருக்கிறார்கள். இன்னொன்று அரப் சந்ததிகள், அவர்கள் மத்தியிலும் இன்றைக்கு ராஜாக்கள் தோன்றியிருக்கிறார்கள். மூன்றாவதாக விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள் அனைவரும் ஆபிரகாம் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலிருந்து கூட விசுவாச தலைவர்களும் ராஜாக்களும் மத்தியிலே இருக்கிறார்கள். இன்னொன்று கூட்டத்தார், இவ்விதமாக எல்லாரும் இந்த முழு சந்ததிகளும் கூட்டத்தாரும் ஆபிரகாமுக்கு சொந்தமான ஜாதி ஜனங்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாக்குத்தத்தம் 5ஆவதாக 7வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார்,
ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை கவர்னன்ட், உன்னோடு கூட என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை கவர்னன்ட். அன்பானவர்களே, 17வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த விருத்த சேதத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செய்கிறார். இதனோட அடையாளம் என்னவென்றால், நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனங்கள், நீங்கள் என்னுடைய சந்ததிகள், நீங்கள் என்னுடைய சொத்து என்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் இந்த விருத்த சேதத்தின் மூலமாக உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். டாக்ஸ் அபவுட் த சைன் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் த சன்ஷிப். நான் தகப்பன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுடைய ஆண்டவர், நீங்கள் என்னுடைய சொந்தமான ஜனங்கள் என்ற அடையாளத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் உடன்படிக்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, மகளாக இன்றைக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய சிறுவிலை சிந்த இரத்தத்தின் மூலமாய் இன்றைக்கு நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாகவும், இரத்தத்தின் உடன்படிக்கை பிள்ளைகளாகவும், ஆபிரகாமுடைய உடன்படிக்கைகளாகவும் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். அவதமாக அவருடைய சொந்த பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன் என்ற ஒரு ஸ்தானத்திலே இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, 6வதாக 8வது வசனத்திலே ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். The 8th promise, I will make you possess the land. உன்னை தேசம் எங்கும் தேசங்களை சுதந்திரிக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பரதேசியா தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய காலமாய் நான் சுதந்திரமாய் கொடுக்க போகிறேன். You will possess the lands. இப்போ வறுமையாக இருக்கிற, ஆனால் சுதந்திரிக்க போகிற கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். We are going to possess the eternity, eternal life. The heaven is our possession today in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரலோகமே நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான சொத்து பத்து நிலம் எதுவும் இல்லாவிட்டாலும் அன்பான தேவச்சனமே, நமக்கு பரலோகமே சொந்தமாக இருக்கிறது. அது நம்முடைய நித்திய சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அதை சுதந்திரிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். அவதமாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 7வதாக 8வது வருஷத்தின் பிற்பகுதியில் கர்த்தர் சொல்கிறார், I will be their God. நான் உன்னுடைய தகப்பன் மாத்திரமல்ல, உன்னுடைய ஆண்டவர் மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததிகளுக்கும் நான் ஆண்டவராக இருக்க போகிறேன். I'm not only going to be God Almighty to you, but I'm going to be the same God to your descendants, your children's children. I will be their God. Hallelujah. இன்றைக்கு அன்பானவர்களே, ஒரு தகப்பன்மார்களாக இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவரை நாம் விசுவாசித்து அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கிறோமோ, அதே விதமாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்கும் ஆண்டவராக அவர் மாறுவார். நாம் இன்றைக்கு அந்த தேவனை விட்டுவிட்டால் நம்முடைய சந்ததிகளும் தேவனை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகனால இன்னைக்கு தகவல்மார்களாக இருக்கிறவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை இன்னைக்கு நாம் சரியாக செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையிலே 3 விதமான அவர் காரியத்தை செயலாற்றினார். ஓகே, we're going to see how Abraham exercised as a father in 3 ways. இன்றைக்கும் ஒவ்வொரு தகப்பன்மார்களும் குடும்பத்தில் இந்த 3 விதமான பங்கை அவர்கள் ஆற்ற வேண்டும். Every father must exercise 3 roles as a father, as a head of their family. இந்த ரோல் இருக்கும்போது தான் ஆண்டவர் எதெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதெல்லாம் நம்முடைய வருங்கால பிள்ளைகளுக்கும் அது சுதந்திரமாகும். இல்லாவிட்டால் எங்கேயோ அது நின்றும். ஆகையினால் 3 ரோல் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். Going to see the 3 roles. First of all, we're going to see the role of a spiritual father. ஆக ஆபிரகாம் ஆவிகள் தகப்பனாக வந்தார். இன்றைக்கும் நாம் ஆபிரகாம் தகப்பனாக நம்முடைய பிராணித்தை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தலைமைத்துவத்தை துவங்கும் போது ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். Before anyone become a father, right, he must become a God-fearing man like Abraham. அன்பானவர்களே, இன்றைக்கு தகப்பனாக வருவது சுலபம். ஆனால் தகப்பனாக வருவதற்கு முன்னால ஒவ்வொரு மனுஷியும் ஆவிக்குரிய மனுஷியாக இருப்பது அவசியம். இதை ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட இருந்து நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி பார்க்கிறோம்.
before he have a family, he was blameless and God-fearing. He walked before the Lord, says the Bible. ஆபிரகாம் அவன் குடும்பமாக வருவதற்கு முன்னால அவன் ஒரு தனி மனிதனாக ஆண்டவரை விசுவாசித்து பயந்து நடந்த ஒரு மனுஷனாக இருந்தான். ஸோ அண்ட் God-fearing man produces God-fearing fathers. ஒரு ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் ஒரு ஆண்டவருக்கு பயப்படுகிற தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக அவன் மாற முடியும். God-fearing fathers produces God-fearing descendants. ஒரு ஆவிக்குரிய தேவனுக்கு பயப்படுகிற தகப்பன் தான் ஒரு தெய்வ பயமுள்ள ஒரு சந்ததிகளை அவன் உருவாக்க முடியும். ஆக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தெய்வ பயமுள்ளவர்களாகவும் அவர்கள் மூலமாக அவர்களுடைய சந்ததிகளும் தேவ பயமுள்ள சந்ததிகளாகவும் இருக்க முடியாது கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். ஆகினால் 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தகப்பனின் ஸ்தானத்தில் இது செய்தாக வேண்டும். 3 responsibilities of a spiritual father or the head of family. First of all, the father must exercise his responsibility as a king. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகப்பனாக இருக்கிறவர்கள் அந்த குடும்பத்துக்கு நம்ம ராஜாவாக இருக்கிறோம். And secondly, every father as a prophet. ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறவர்கள், தகப்பனாக இருக்கிறவர்கள், அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி. மூன்றாவதாக every father as a priest. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான தகப்பனாக இருக்கிறவர்கள், குடும்ப தலைவராக இருக்கிறவர்கள், நாம தான் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசாரியர்கள். We are the king, we are the prophet, we are the priest in our own family as a father, head of the family. Hallelujah. முதலாவதாக அன்பானவர்களே, we're going to see the father as a king. நம்முடைய குடும்பத்துக்கு நாம தான் ராஜாவா இருக்கிறோம். So Abram became exalted father because he was the head of his own family. ஆபிரகாம் உயர்த்தப்பட்ட தகப்பனாக அறிமுகப்படுத்தப்பட்டான். அவதமாக வர காரணம் அவன் தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் தான் ஒரு ராஜா மாதிரி அவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நாட்டில் ராஜா இருக்கிறாங்க, ஓகே, நாட்டுக்கு ஒரு ராஜா இருக்கிறாங்க, ஊருக்கு ஒரு நாட்டாம இருக்கிறாங்க. அது மாதிரி அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் தகப்பனாக இருக்கிறவர்கள் தான் அவங்க தான் ராஜா, அவங்க தான் நாட்டாம. ஆக நம்ம வீட்டுக்கு நாம தான் ராஜா, நாம தான் நாட்டாம. ஆக அந்த ஸ்தானத்தில் இருந்து நாம் நம்முடைய பங்கை ஆற்ற வேண்டும். ஓகே, ஸோ ஹீ இஸ் த கிங் இன் ஹிஸ் ஓன் ஹவுஸ். ஹி வாஸ் ரூலிங் ரைட் his own family well in God fearing. ஆக இவ்விதமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. Ephesians 5:23, for the husband is the head, right? கணவர்கள் அல்லது தகப்பன்மார்கள் அவர்கள் தான் குடும்பத்தின் தலை. ஆக நம்ம தலை எப்படி இருக்குதோ அப்படி தான் வாழும் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அரசன் எவ்வளி குடிகள் அவ்வளி. குடும்பத்தில் அப்பா எப்படி இருக்கிறாரோ அதை பார்த்து தான் பிள்ளைகளும் இருப்பாங்க, வரக்கூடிய சந்ததிகளும் இருப்பாங்க. ஆக நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம எப்படி ஆளுகை செய்கிறோம், நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம், ஒரு ராஜாவாக இருந்து நாட்டை எப்படி ஆட்சி செய்வாரோ அதே மாதிரி நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம தான் ராஜாவாக இருக்கிறோம். அந்த ராஜா நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி அவர் இருக்கணும். ஆலோசனை கொடுக்கிறவர், குறைகளை அவர் தீர்க்கிறவர், நல்ல ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறவர். So as the king, he also function as a psychologist to give advice and counsel to the whole family, and he must be keep up his respect and his own identity as a king. Secondly, இரண்டாவதாக அன்பானவர்களே, the father as a prophet. தகப்பன்மார்கள் ராஜா மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் குடும்பத்துக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். ஆண்டவர்கிட்ட இருந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஜனங்களுக்கு அதை கொண்டு போவார்கள். The prophet speaks on behalf of God to the people. He brings the word from God and he convey the word to the people. அப்பதமாக
ஒரு தகப்பன்மார்கள் குடும்பத்துக்கு அவர்கள் தீர்க்கதரிசி. அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறவர்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அதை போதிக்கிறவர்களாக இனி காணப்பட வேண்டும். ஆக தகப்பன்மார்கள் தேவனுடைய வசனத்தை, சத்தியத்தை அறிந்து கொண்டிருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்ம உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 to 9 வரைக்கும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வார்த்தையை, கற்பனைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு கட்டளையாக வருகிறதை பார்க்கிறோம். Deuteronomy 6 verses 4 to 9, instruction come to the head of the family, every fathers to teach their children and the children's children about God's commandments. அன்பானவர்களே, எபேசியர் 6:4 அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் கர்த்தருடைய வழியிலே அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Ephesians 6:4, instruction comes to the fathers to instruct and train up their children in the way of God. So every father should well versed in the word of God and to become the spiritual leader and a prophet. ஆக தகப்பன்மார்கள் நாம சத்தியத்தை அறிந்தவர்களாக, சத்தியத்தை போதிக்கிறவர்களாக, பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் நடத்துவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக the father as a priest. ஓகே, மூன்றாவதாக அன்பானவர்களே, குடும்பத்துக்கு தகப்பன்மார்கள் அவர்கள் ஆசாரியர்கள், அவர்கள் போதகர்கள். சர்ச்சில் சபையில் பாஸ்டர் இருக்கிறார், ஆனால் குடும்பத்துக்கு ஒவ்வொரு தகப்பன்மாரும் ஒரு பாஸ்டர், ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஒரு ஆசாரியர்கள். ஆக ஆசாரியனுடைய வேலை என்ன? A priest lead the whole family in service, in worship and in prayer, in God's presence. நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளையும் முழு குடும்பத்தையும் கர்த்தருடைய வழியிலும் ஆராதனையிலும் ஜெபத்திலும் நடத்துகிறவர் தான் இந்த ஆசாரியருடைய வேலை. ஆக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆசாரியர் இருக்கிறார்கள். ஆக ஒரு ஆசாரியராக இருந்து எவ்விதமாக ஒரு ஆசாரியன் ஜனங்களை ஆராதனைக்கும் திருச்சபைக்கும் வழி நடத்துகிறாரோ, அதே விதமாக தகப்பன்மார்கள் நம்முடைய குடும்பத்தை ஆராதனையிலும் ஜெபத்திலும் கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியத்திலும் திருச்சபையிலும் அவர்களை நாம் வழி நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். Genesis 18:19, we see Abram charged his family to keep the way of the Lord. கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள்ளும்படியாக தன்னுடைய குடும்பத்திற்கு ஆபிரகாம் அவர்களுக்கு போதித்தார், அவர்கள் ட்ரைனிங் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. in chapter 14:14, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம், தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போனார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாமோடு கூட வீட்டில் திரளான மக்கள் இருந்தார்கள். Abraham had many households in his family. As a family, he trained every one of them. தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் அவன் பயிற்சிகளை கொடுத்தான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஸோ ஆபிரகாம் அவர் மெய்யாகவே ஒரு ராஜாவாக இருந்து அவர் குடும்பத்தை அவர் நடத்தினார், தலைமைத்துவம் கொடுத்தார். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு போதித்தார். ஒரு ஆசாரியாக இருந்து தன்னுடைய முழு குடும்பத்தையும் அவர் கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக அவர் வழி நடத்தினார், பலிபீடங்களுக்கு அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, we see the spiritual journey of Abram and the sevenfold promises that he received from his spiritual journey and how he exercised his role as a father, as a head of the family. ஆக அன்பானவர்களே, இன்றைக்கு அதே ஒரு ஸ்தானத்தில் குடும்பத்தில் வைத்திருக்கிற ஒரு தகப்பன்மார்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பையும் ஸ்தானத்தையும் வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். Abram's spiritual journey made him to become the exalted father. ஆபிரகாமுடைய அந்த ஆவிக்குரிய பிரயாணம் தான் அவன் உயர்த்தப்படுகிற நிலைமைக்கு, ஒரு தகப்பனாக உயர்த்தப்படுகிற நிலைமைக்கு அவனை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். And he became the role model for us today and to every fathers
who are living today. இன்றைக்கு இருக்கிறதான ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் இந்த ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆவிக்குரிய ஒரு பிரயாணம், ஆவிக்குரிய ஒரு தகப்பன் என்ற ஒரு உதாரணத்தை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அண்ட் Abram responded to God's high calling. அவன் ஆண்டவருடைய அழைப்புக்கு அவன் மறுமொழி கொடுத்தான். To be blessed, to become a blessing to every nations, entire nations. உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியான ஒரு மறுமொழியை அவன் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் எந்த அளவுக்கு தகப்பன்மார்கள் ஆண்டவருக்கு மறுமொழி கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் அது கடந்து போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, now out of this man Abram God chosen a nation and he brought about a nation called Israel. இன்றைக்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை, ஒரு தெரிந்து கொண்ட ஒரு தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை இந்த ஆபிரகாம் என்ற தகப்பன் மூலமாக ஆண்டவர் உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, இந்த ஆபிரகாமனுடைய அவனுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே, அவனுடைய மறுமொழியிலே, அவன் தகப்பன் ஸ்தானத்திலே அவன் சரியாக செய்ததனால இந்த குடும்பத்திலிருந்து உலகமெங்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கர்த்தர் உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Out of this one man in his God-fearing journey, and because of he has exercised his fatherhood, and out of this man, his family, his descendants, God brought redemption and salvation to the entire world through Lord Jesus Christ. ஆக நம்ம குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வார் என்று நமக்கு இன்றைக்கு தெரியாது. We don't know what God may bring about through our own family, through our leadership as a father. இனி குடும்பத்தில் இருக்கிற தகப்பனாக இருக்கிற நம்முடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சந்ததிகள் மூலமாக என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளிலே ஆபிரகாமை போல இன்றைக்கு நாம் காணப்படுவோம் என்றால், ஆபிரகாமை போல நம் ஆவிக்குரிய பிராணத்திலே நாம் நடப்போம் என்றால், ஆபிரகாமை போல கர்த்தருடைய அழைப்புக்கு நாம் மறுமொழி கொடுத்து நம்முடைய குடும்பத்தை கர்த்தருடைய வழியிலும் சத்தியத்திலும் இன்றைக்கு நாம் நடத்துவோம் என்றால், அன்பான தேவச்சனமே, கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய குடும்பத்திலே ஒரு காலத்திலே அவர் செய்வார். நம்மிடத்திலிருந்து ராஜாக்களையும் தலைவர்களையும் இந்த தேசத்துக்கு வேண்டிய ஊழியக்காரர்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஒரே ஒரு இந்த ஸ்தானத்தை நாம் சரியாக நாம் காத்துக்கொள்வோம் என்றால். ஆகவே அன்பானவர்களே, we see and a spiritual father who proceed spiritual journey, a spiritual father who continue his spiritual journey, and God will produce a God-fearing family, and God will produce a God-fearing descendants, and God will produce a God-fearing people on earth. இந்த ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்ம பிரயாணத்தை நாம் நடத்துவோம் என்றால், ஆவிக்குரிய ஒரு தேவ பயமுள்ள ஒரு குடும்பத்தையும், தேவ பயமுள்ள ஒரு சந்ததிகளையும், உலகமெங்கும் ஒரு தேவ பயமுள்ள ஜாதி ஜனங்களையும் கர்த்தர் அவர் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் உலகமெங்கும் குறைந்து போயிருக்கிறது. ஆவிக்குரிய பிரயாணத்தை செய்கிறவர்கள், மனிதர்கள், தகப்பன்மார்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஆகவே ஆவிக்குரிய தெய்வ பயமுள்ள குடும்பங்கள் இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பயமுள்ள ஜாதி ஜனங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லாமல் போகிறார்கள். தெய்வ பயம் இன்றைக்கு உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளாக, ஆபிரகாமுடைய சந்ததிகளாக, விசுவாசத்தில் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் மூலமாக கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மறுமொழி என்ன அன்பானவர்களே? கர்த்தர் நம் மூலமாக அவர் சித்தத்தை நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. தேவன் நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார்கள் மூலமாக ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானங்களை நிறைவேற்றுவாராக. ஆமென். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, எங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் நின்று போய்விட்டோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நாங்கள் தொடராமல் இருக்கிறோம்.
ஆபிரகாமைப் போல ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை ஆரம்பித்தவர்கள் பாதியிலே அது எங்கோ நாங்கள் ஆண்டவரே அதை நிறுத்திவிட்டோம் ஐயா, எங்களை மன்னிக்க முடியாது செபிக்கிறோம். ஆபிரகாமுடைய இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே கர்த்தர் அவனை அப்பா உம்மை விசுவாசிப்பதற்கும் உம்முடைய மேன்மையான அழைப்புக்கும் உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கும் அவனை சொந்தக்காரனாக மாற்றினீர். அவ்விதமாக இன்றைக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாக எங்களையும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீர். நாங்களும் கூட ஆண்டவரை இன்றைக்கு குடும்ப தலைவர்களாக தலைவிகளாக இருக்கும் பொழுது கூட அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாங்களும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 7 வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. அதுக்கு ஆபிரகாம் தகப்பன் பாத்திரம் உள்ளவனாக நீர் அவனை மாற்றினது போல இன்றைக்கும் ஐயா எங்களையும் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்ற முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தேவ பயம் இல்லாத ஒரு ஜனங்கள் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறார்கள். தேவ பயம் இல்லாத குடும்பங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உலகத்தில் தேவ பயம் ஆண்டவரே ஆவிக்குரிய பிரயாணங்கள் அது மறைந்து போய்விட்டது ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மூலமாய் ஆண்டவரே குடும்பத்திலே தகப்பன்மார்களாக இருக்கிற எங்கள் மூலமாய் கர்த்தர் மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வருகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. உம்முடைய அழைப்பின் நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ உலகத்துக்கு ஆண்டவரே எல்லா ஜாதி ஜனத்துக்கு நீரே தகப்பனாய் இருக்கிறீர் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பா அந்த நாளில் கூட கர்த்தர் விசேஷமாக கர்த்தர் கொடுத்ததான எல்லா எங்களுடைய உலக பிரகாரமான தகப்பன்மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே அப்பா எங்களை விட்டு சென்ற ஆண்டவரை தகப்பன்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய அன்புக்காக, அவர்களுடைய உதாரணத்துவத்துக்காக, அவருடைய உழைப்புக்காக, அவருடைய தியாகங்களுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்றால் அவர்கள் ஐயா நீர் பயன்படுத்தின கருவிகளாக இருந்தார்கள் அப்பா. அவர்களுடைய எல்லா விதமான ஆண்டவரை ஈவுகளுக்காக நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் விட்டு சென்ற ஆண்டவரை அன்பான குடும்பங்களுக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களை தொடர்ந்து கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இந்நாட்களிலே ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கிற எங்கள் குடும்பத்தின் தகப்பன்மார்களுக்காக ஆண்டவரை தந்தைமார்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளோ தியாகங்களை அவர்கள் செய்து பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அநேக விதமாக ஆண்டவர்கள் பிரயாசம் எடுத்து உழைத்த உழைப்புக்காக நன்றி. ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக எங்களுக்கு முன்மாதிரியாக இன்றைக்கு கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டி எல்லா விதமான கிருபைகளையும் பலத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. நல்ல சுகபலத்திலே அவர்களை காத்துக்கொள்ள முடியாய், தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலே எங்களுக்கு அவர்கள் ஆண்டவர் எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக இருந்து எங்களை தொடர்ந்து ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்த ஒரு ராஜாவைப் போல, ஒரு தீர்க்கதரிசியைப் போல, ஒரு ஆசாரியனைப் போல ஆண்டவரை எங்களுக்கும் அவர்கள் காணப்பட நாங்களும் அவர்களை அவதமாக ஆண்டவரை இன்றைக்கு கனப்படுத்த ஆண்டு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே வரக்கூடிய சந்ததிகள் எவ்விதமாக ஆண்டவரே ஒரு தெய்வ பயமுள்ள சந்ததிகளாக, தெய்வ பயமுள்ள ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை நடத்துகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் காத்துக்கொள்ளும்படி நடத்தும். சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்தின் ஆண்டவரை தலைவர்களையும் தகப்பன்மார்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை பலன் இந்த நாளிலே அவர்கள் இறங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, வாருங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுமொழி நாம் கொடுக்கும்படியாக, ஆண்டுக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளில் கூட நம்முடைய தசம பாகங்களையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அங்கீகரிக்கும்படியாக நாம் ஜெபிப்போமாக. Let us bring our tithes and offerings for God's blessing. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர் ஐயா. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீர். நீ பழுகி பெருகுவாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீர். அவதமாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வேலை செய்து அவர்கள் எடுத்து வந்த பிரயாசத்தை பலனாக்கிய இந்த தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அன்போடு ஆண்டவரே கொண்டு வந்திருக்கிற அவர்களுடைய கரங்களை ஆசீர்வதியும். அவருடைய உள்ளங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். அவருடைய நோக்கங்களை ஆசீர்வதியும்.
அவருடைய கொடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இது மூலமாக நம்முடைய ராஜ்யம் கட்டப்பட நம்முடைய நாமம் மேம்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மீண்டுமாக நம்முடைய ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் தந்தையார் தின வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ பிரிங் greetings of Father's Day. May the Lord be with you and bless every fathers of our family today. I bring the announcements. அறிவிப்புகளை நான் கொண்டு வருகிறேன் அன்பானவர்களே. நம்ம தொடர்ந்து இந்த ஜூன் மாதம் தொடர்ந்து விதமாக நாம் தேவனை ஆன்லைன்லேயே நம்ம ஆராதித்து கொண்டிருப்போம். நம்ம ஆகஸ்ட் 31 வரைக்கும் நம்முடைய அரசாங்கம் இந்த RMCO ரிகவரி மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் இதில் நம்ம கடந்து போவோம். அவர்கள் நியமித்திருக்கிற இந்த SOP அந்த கட்டுப்பாடு முறைகளை நம்ம கடைபிடிப்போம். நம்ம ஒத்தாசை கொடுக்கும்போது தான் இந்த வைரஸிலிருந்து நம்ம சீக்கிரமாக நம்ம வெளியே வர முடியும். ஆகவே நாம் கவனமாக இருப்போம். சட்டத்திட்டங்களுக்கு நாம் கவனமாக நாம் செவி கொடுப்போம். அன்பானவர்களே, நம்ம விரைவில் நம்முடைய ஆராதனையை நாம் சபையிலே தொடங்குவதற்கு பல காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய பிஷப், நம்முடைய கான்ஃபரன்ஸ், நம்முடைய சபை தலைவர்கள் நாட்களிலே எவ்விதமாக செய்யலாம் என்று சொல்லி யோசித்து வருகிறார்கள். அது குறித்து விரைவாக உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்படும். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பல புதிய முறையில் நாம் ஒழுங்குகளை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் ஏற்ற நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து அது வரைக்கும் நம்முடைய அன்றாடம் நம்முடைய தியான குறிப்புகள், ஜெப குறிப்புகள் உங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. நீங்கள் அதையும் தியானித்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஒவ்வொரு வியாழக்கிழமை நம்முடைய வேத ஆராய்ச்சி உங்களுக்கு காணொலி மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படும். அதோடு கூட இந்த நோட்ஸும் உங்களுக்கு அனுப்பப்படும். அதை வாசித்து நீங்கள் தியானித்து நீங்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள். வெள்ளிக்கிழமை நம்முடைய ஜெப குறிப்போடு நம்முடைய தியானமும் காணொலி மூலமாக உங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது, தொடர்ந்து அனுப்பப்படும். அதை நீங்கள் பின்பற்றும்படி, குடும்பத்தோடு நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிறு ஆராதனை காரியங்களும் விதமாக இந்த காணொலி மூலமாக ஆராதனை ஒழுங்குகள் அனுப்பப்படும். நம்முடைய வர்ஷிப் டீம் ஈடுபடுகிறவர்கள் தொடர்ந்து இந்த காணொலியிலே உங்களுக்காக ஆராதனை ஒழுங்கு காரியங்களை உங்களுக்கு செய்து வருவார்கள். நம் குடும்பத்தோடு தொடர்ந்து ஆராதிப்போமாக. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து அநேகர் நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய தசமபாகம் காணிக்கையில் செலுத்தி வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய சபைக்காக, சபை மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அனைவரையும் சுகபலத்தோடு ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள முடியாக நான் ஜெபிப்போமாக. வாருங்கள், நாம் ஆராதனைக்கு முடியும் ஜெபத்துக்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அன்பின் தகப்பனே கர்த்தாவே, மட்டுமாக எங்களுடைய குடும்ப ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துதியிலே நீர் வாசமாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீர் என்று அறிந்தமை துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்ததான உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அப்பா உமக்குள்ளாக எங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை நாங்கள் உற்சாகத்தோடு, பலத்தோடு, ஆவியானவருடைய வல்லமையோடு நாங்கள் ஆண்டவரை கடந்து செல்ல உதவி செய்வீராக. இதை வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய தேவ பிள்ளைகளோடு கர்த்தரை இணைந்தருளும். அவருடைய தேவைகளில் கர்த்தர் கூட இரும். அப்பா, அவர்களுடைய எல்லாமுடைய சமாதானத்திலும் கிருபையிலும் நீர் காத்து வழி நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.